Hello everyone, welcome to 6th class. இன்னைக்கு இந்த வீடியோல யூஜிசி நெட் எக்ஸாம் உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டோட டாப் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எக்ஸாம்ல திரும்ப திரும்ப இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதோடைய ரீசனிங், தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் சாம்பிள்ஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோம். பேப்பர் 2 சப்ஜெக்ட்ல டோட்டலி 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸ் ஒவ்வொரு யூனிட்லயும் 10 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டின்ஸ்க்கு ஈச் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ், அப்படின்னா 200 மார்க்ஸ் டோட்டலா. ஸோ 200 மார்க்ஸ் பேப்பர் 2ல இருந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டின்ல இருந்து சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட், இதோட ஷார்ட் ஃபார்ம் SRTF. ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் may cause starvation. Preemptive scheduling may cause starvation. Round robin is better than FCFS in terms of response time. ஓகே, இதெல்லாம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா CPU scheduling algorithm, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல CPU scheduling algorithmல வருது. அதுல preemptive scheduling, நான் preemptive schedulingங்கிற டாபிக்கோட சப்டிவிஷன்ஸ் இந்த SRTF, அப்புறம் preemptive scheduling, round robin. ரவுண்ட் ராபின் ஷார்ட்டா நம்ம கேபிட்டல் ஆர் சொல்லுவோம். ஸோ இந்த FCFSங்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கான கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்டிவ்க்கான கேட்டகரிஸ். இப்போ பார்க்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் பிலோ. என்ன கேட்குறாங்க? ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது SRTF ஸ்டார்வேஷன் லீட் பண்ணுது, ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் ஸ்டார்வேஷனை லீட் பண்ணுது, ரவுண்ட் ராபின் பெட்டரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் SRTFனா என்னன்னு பார்ப்போம். ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு CPU இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிபியூவில் ஒரு ப்ராசஸ் தான் சிபியூவை ஆக்கிபை பண்ண முடியும், அதோட கோடிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அட் அ டைம் ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும், மித்தது எல்லாமே ப்ரியாரிட்டி கியூல இருக்கும். ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூ. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கியூ எம்டியா இருக்கு, அதனால இங்க 0ன்னு காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே அரைவல் டைம், அப்புறம் பஸ்ட் டைம் ரெக்யர்மெண்ட், இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ எடுத்த உடனே ப்ராசஸ் 2 இன்கமிங்ல வருது, கியூல இருக்கு. ஸோ அது ப்ராசஸ் 2 உடைய அரைவல் டைம் 0ன்னு மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 3 நெக்ஸ்டா வருது. ஸோ ப்ராசஸ் 3 இங்க அரைவல் டைம் 1ன்னு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்டா வருது. ப்ராசஸ் 3 உடைய பர்ஸ்ட் டைம், அதாவது எக்ஸிகியூஷன் டைம், ஓகேவா, 4. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 0. ஸோ இங்க என்ன பண்ணோம்னா 1 + 4 5. ஓகே, அடுத்து P0 உடைய பஸ்டிங் டைம் 2. அப்போ 5 + 2 7. ஓகே, அடுத்து ப்ராசஸ் 1 உடைய டைம் 4. அப்போ 7 + 4 11. ஓகே, நெக்ஸ்ட் 11 + 4, அடுத்ததும் 4 தான் ப்ராசஸ் 2க்கு. அப்போ 11 + 4 15. அடுத்த ப்ராசஸ் 16th லொகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும். இது ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங். ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்னா என்னன்னா, இப்போ ஒன் CPU ஒரு ப்ராசஸ் ஆக்கிபை பண்ணிருக்கு, அதுல இடையில வேற இன்டரப்ட் ஹேண்ட்லர் மூலமாவோ IO ரெக்வெஸ்ட் மூலமாவோ CPU ஃப்ரீயா இருந்தா அந்த டைம்ல வேற ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இது ப்ரீஎம்டிவ். இதுல ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது ஒரு கேட்டகரி. எதெல்லாம் ரொம்ப ரிமைனிங் டைம் லெஸரா இருக்கோ அது இமீடியட்டா சிபியூவை ஆக்கிபை பண்ணிட்டே இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப ரொம்ப லென்த்தியான பஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் உள்ளதெல்லாம் என்ன ஆகும், அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ இட் இஸ் லீடிங் டு ஸ்டார்வேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் மே காஸ் ஸ்டார்வேஷன். எஸ், ப்ரீஎம்டிவ்னா இப்ப CPU இருக்கு, ப்ராசஸ் கியூல இருந்து லோட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லென்த்தியான ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட இது 70 மில்லி செகண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 70 மில்லி செகண்ட்ஸ் எக்ஸிகியூஷன் டைம். அந்த டைம்ல வேற செகண்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ் ஷார்ட் ரிமைனிங் உள்ளதோ இல்ல வேற ரெக்வெஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ளதோ ஆக்கிபை பண்ணிட்டே இருக்கும். அப்ப இது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இட் கண்டினியூஸ், இட் காசஸ் த ஸ்டார்வேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பிகாஸ் லோ ப்ரியாரிட்டி உள்ளது கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஹை ப்ரியாரிட்டியான ஜாப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இன்பிட்வீன்ல டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் காசஸ் த ஸ்டார்வேஷன். அடுத்து ரவுண்ட் ராபின் இஸ் பெட்டர் தென் FCFS. ரவுண்ட் ராபின்னா என்னன்னா, இப்போ ஒரு CPU ஒரு பர்டிகுலர் டைம் யூஸ் பண்ணும், டைம் ஸ்லாட்.
அந்த டைம் ஸ்லாட் வந்து டைம் குவாண்டம் அப்படின்னு ஓஎஸ்ல மென்ஷன் பண்றாங்க டைம் ஸ்லாட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு 10 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து சிபியூவை ஹோல்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணலினாலும் சிபியூல இருந்து ரிலீஸ் ஆயிரும், வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்கும். வேற ப்ராசஸ் வந்து அதோட டைம் ஸ்லாட் படி சிபியூவை ஆக்கிபை பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்வேஷன் இல்லாமல் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கு. இதே வந்து எஃப்சிஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த ஜாப் எவ்வளோ லென்த்தி இல்லை ஷார்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எஃப்சிஎஃப்எஸை விட ரவுண்ட் ராபின் வந்து பெட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் 3யும் வந்து கரெக்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசி, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சர்ன் a disk with a sector size of 512 bytes, 2000 tracks per surface, 50 sectors per track, 5 double-sided platters, and average seek time of 10 milliseconds. If T is the capacity of a track in bytes and S is the capacity of each surface in bytes, then what is the track capacity, capital T, and surface capacity, capital S? ட்ராக் கெப்பாசிட்டியும் சர்ஃபேஸ் கெப்பாசிட்டியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹார்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மிடில் இருக்கிறது வந்து ஸ்பிண்டில், ஒரு ராட் இருக்கும். அதுல வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டேக்டு டிஸ்க்ஸ் வந்து பிளாட்டர்ஸ்ல வந்து இதா இருக்கும். பிளாட்டர் அப்படிங்கிறது இந்த காயின் மாதிரி டபுள் சைட்லயுமே நம்ம டேட்டா ரைட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா இந்த ஷேடை, இது வந்து என்டையர் டிஸ்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராக் மாதிரி வரும். ஓகே, போர்ஷன் வந்து என்னன்னா செக்டார். ஓகேவா, அடுத்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல வந்து ரீட் ரைட் ஆர்ம் இருக்கு, இது வந்து ஆக்சுவேட்டர் கூட அட்டாச் ஆகிருக்கும். அடுத்து வந்து ட்ராக் செக்டார்ங்கிறது ஒரு போர்ஷன், இந்த எல்லோ கலர்ல காமிச்சிருக்கிற போர்ஷன் வந்து ட்ராக் செக்டார். அடுத்து ஹெட் வந்து என்ன பண்ணும்னா ஜஸ்ட் அப்படியே இருக்கும், இந்த டிஸ்க் மூவ்மெண்ட்ல வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணும். ஓகே, டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்ல பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக இந்த ரீட் ரைட் ஹெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ட்ராக் அப்படிங்கிறது இந்த கம்ப்ளீட் ஒன் சர்க்கிள், இந்த ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ராக். பிளாட்டர் அப்படிங்கிறது இந்த காயினோட 2 சைட்ஸ் மாதிரி. ஒரு காயின்னா காயின்ல அப் அண்ட் டவுன் 2 சைடு இருக்கா, அது 2 சேர்த்து அந்த ஒரு இது வந்து பிளாட்டர். சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன் சைடு, ஒரு பிளாட்டருக்கு 2 சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். சர்ஃபேஸ்னா இந்த ஒன் சைட்ல எவ்வளவு டோட்டல் கெப்பாசிட்டி, அதுதான் சர்ஃபேஸ் கெப்பாசிட்டி. ட்ராக்னா ஒன் ட்ராக், அது க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ க்ளூ படி பார்த்தீங்கன்னா ட்ராக் கெப்பாசிட்டி எப்படின்னா ஒரு ட்ராக்ல இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க எவ்வளவு இருக்கு, 50 செக்டர்ஸ் பெர் ட்ராக். அப்போ ஒரு ட்ராக் உடைய கெப்பாசிட்டி என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் பெர் ட்ராக் 50, ஈச் செக்டார் கேரியிங் 512 பைட்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25,600 பைட்ஸ் கிடைக்கும். ஆனா ஆப்ஷன்ல வந்து 25,600 எந்த ஆப்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது 1 கிலோ பைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1024. ஸோ இந்த 24 அடிஷ்னலா வருது இல்லையா, அப்போ 50 பைட்ஸ்க்கு வந்து அடிஷ்னலா இந்த வந்திருக்கும். ஸோ நியர்லி ரஃப் வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னா 25 கேபி. ஸோ இந்த 25 கேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3 வர மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து சர்ஃபேஸ் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். சர்ஃபேஸ்னா என்னன்னா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி ட்ராக் வந்து அடுத்தடுத்து இருந்துட்டே இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோம்னா சர்ஃபேஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ இங்க என்ன பண்றோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் ஒரு சர்ஃபேஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க 2000 ட்ராக்ஸ் பர் சர்ஃபேஸ், அதை மென்ஷன் பண்றோம். அப்புறம் ஒரு ட்ராக் உடைய கெப்பாசிட்டி என்ன கால்குலேட் பண்ண வேல்யூ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get 5 crore 12 lakh அந்த மாதிரி வரும். இதுல வந்து நியர்பை வேல்யூ வந்து 50 கேபி. ஸோ இந்த 50 கேபி தான் வந்து ஆன்சர். அப்படின்னா ஆப்ஷன் 3 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இஃப் த டிஸ்க் பிளாட்டர்ஸ் ரொட்டேட் அட் 5400 revolutions per minute, okay, then approximately what is the maximum rotational delay? இங்க revolutions per minute கொடுத்திருக்காங்க, RPM. இது ஒன்றும் இல்லைங்க, டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், டிவைட் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ல இருக்கிறத செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் ஆர்பிஎம்ல இருந்து ஆர்பிஎஸ் கால்குலேட் பண்றோம். அப்போ மினிட்ல இருக்கிறதுனால செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிவைட் பை 60 போடணும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் இதை கேன்சல் பண்ணும்போது 90 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து 90 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், இது வந்து
மேக்ஸிமம் ரொட்டேஷனல் அப்போ வந்து ஒரு ஒரு ரொட்டேஷன் கால்குலேட் பண்ணோம்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 90-ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க 1/90 கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி வி வில் கெட் 0.0111 செகண்ட்ஸ். இட் இஸ் நியர்லி ஈக்குவலன் டு, இதுல எந்த ஆப்ஷன் நியர்லி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சுவலா இந்த ரெவல்யூஷன் பர் செகண்ட்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க. 1/ரெவல்யூஷன் பர் மினிட் இன்டூ 60, அதாவது செகண்ட்ஸ் இருக்கிறதுனால 60 செகண்ட்ஸ் டிவைட் பை 1. அது டிவைட் பை 1 நம்ம போட வேண்டியது இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்து, a CPU has 5 stage pipeline with the following stages: fetch, decode, execute, memory, and write back. Each stage takes 1 clock cycle to complete. Assume there are no pipeline stalls and the pipeline is initially empty. First of all, நம்ம வந்து CPU ஓட ஸ்டேஜ்னா என்னன்னு தெரியணும். How many clock cycles are required to complete the execution of 10 instructions? இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம CPU தெரிஞ்சுக்குவோம். பைப்லைனிங் அப்படிங்கிறது டேட்டாவை பாஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ ரேம் இருக்கு. ரேம்ங்கிறது ஒரு ஹாஃப் சைஸ் கிரீன் கலர் ஸ்கேல் மாதிரி இருக்கும். இந்த ரேம் தான் பிரைமரி மெமரி. இதுல இருந்து என்ன பண்றோம்னா டேட்டாவை சிபியூக்கு வந்து பாஸ் பண்றோம். தட் இஸ் ஃபெச். ஓகேவா? ஃபெச் இங்க மேல கொடுத்துருக்காங்க, ஃபெச். அப்புறம் டீகோட். டீகோட்னா என்னன்னா சிபியூல கேட்ச் ரெஜிஸ்டர்ஸ், அப்புறம் ரெஜிஸ்டர்ஸ், அரித்மெட்டிக் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அதெல்லாம் இருக்கும் சிபியூட சர்க்கியூட்ரியில. ஸோ சிபியூ வந்து இந்த கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷனை 1/1 எக்ஸிக்யூட் பண்ணும். அசம்பிளி லாங்குவேஜ் கோடிங் பார்த்துருப்பீங்க, மல் R1, R2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடிங் 1/1 வந்து டீகோட் பண்ணுது, அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து இதோடைய ரெஜிஸ்டர்ஸ், இதுல ஒரு நிறைய கவுண்டர் ரெஜிஸ்டர், ஸ்டாக் ரெஜிஸ்டர், கேஷ் மெமரி இதெல்லாம் இருக்கு, அதுல வச்சிருக்கோம். பின்ன என்ன பண்ணும்? ரைட் அப் பண்ணும். ரைட் அப் பண்றது அப்படின்னா ரேம்ல வந்து ரைட் அப் பண்ணும். சோ இது வந்து ஸ்டோர் அப்படிங்கிறது ரேம்ல ஸ்டோர் பண்ணிருக்கு. இன்னொன்னு நம்ம சேவ் கொடுக்குறோம், ரைட் பேக் கொடுக்குறோம்னா என்ன ஆகும்? இந்த மெமரியில ஆக்சுவலா வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து பாஸ் ஆயிருக்கும். சோ ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரேம் மெமரிக்கு வரும், ரேம் மெமரியில இருந்து சிபியூக்கு போகும், சிபியூல எக்ஸிக்யூட் ஆகி சிபியூல கிடைக்கிற ரிசல்ட்ஸை வந்து ரேம்ல அப்டேட் பண்ணும், திருப்பி ரேம்ல இருந்து ஹார்ட் டிஸ்க் வந்து வரும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தே நியர்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஸோ இந்த ப்ராசஸ், இப்போ இந்த ப்ராசஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் அதை வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம், என் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் சைக்கிள்ஸ், கிளாக் சைக்கிள்ஸ் கால்குலேஷன் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா k plus n-1. அப்போ 5 ஸ்டேஜஸ் பிளஸ் n number of instructions வந்து 10 minus 1, 9. So totally we will get 5 plus 9, it will be 14. We get the answer 14. So the correct answer is option 2. அடுத்து, in Linux, where is the user password stored? இப்போ latest OS versionsல லினக்ஸ்ல ஷேடோங்கிற ஃபைல்ல தான் வந்து எல்லாமே காப்பி ஆகுது, அதுவும் என்கிரிப்டட் வெர்ஷனா காப்பி ஆகுது. ஆனா இங்க வந்து /etc ஷேடோ வந்து கொடுக்கவே இல்லை. சப்போஸ் ஷேடோ கொடுத்திருந்தாங்கன்னா அதான் ஆன்சர். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த ஆப்ஷன் 3 passwd இந்த டைரக்டரியில தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அப்புறம் அடிஷ்னலா இந்த /etc பாஸ்வேர்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னா யூசர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் யூசர் நேம், யூசர் ஐடி, குரூப் ஐடி அண்ட் தென் இட்ஸ் ஹோம் டைரக்டரி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும் பாஸ்வேர்டுங்கிற டைரக்டரியில. அடுத்த கொஸ்டின், in a group of 120 people, total people வந்து 120, 65 eat rice, okay, 45 eat bread, 42 eat curd, 20 eat both rice and bread. ஸோ இது வந்து என்னன்னா இந்த வென் டயக்ராமோட கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, செட் ஆபரேஷன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், அதே தான். அதை யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஈட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 3 ஐட்டம்ஸ்? ஒன் ஆஃப் த 3 ஐட்டம்ஸ்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒன் ஆஃப் த 3 ஐட்டம்ஸ்க்கு என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த 3 ஐட்டம்ஸ்க்கு. ஓகே, இப்போ பார்க்கலாம். டோட்டல் பீப்புள் 120, லெட் ரைஸ் ஈட்டர்ஸ் வந்துட்டு 65, பிரெட் கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறோம், அப்புறம் கர்ட் வந்து கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே கிவன் வேல்யூஸ், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆர் இன்டர்செக்ஷன் பி, ஆர் இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் சி அண்ட் தென் ஆர் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. என்ன அப்படின்னா 8 eat all the 3 items. ஓகே, 8 members eat all the 3 items. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 3 ஐட்டம்ஸ்க்கு ஃபார்முலா அப்ளை பண்றோம். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா n of r union b union c. அதுல வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ்
மைனஸ் டூ காம்பினேஷன்ஸ் ரைஸ் அண்ட் பிரெட், அடுத்து வந்து ரைஸ் அண்ட் கர்டு, அடுத்து வந்து பிரெட் அண்ட் கர்டு. ஓகே, தென் ரைஸ் பிரெட் அண்ட் கர்டு. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம். இந்த கிவன் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு 100ங்கிற வேல்யூ டிரைவ் பண்றோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a pack of 42 cards, டோட்டல் கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 cards are chosen, one after the other. Find the number of ways can be done without replacement. இங்க வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கார்டு சாய்ஸ் 42, செகண்ட் கார்டு சாய்ஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா 42 minus 1, தென் அகெயின் ஒன் மோர் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்னா 41 minus 1. ஸோ கண்டினியூஸாக நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இந்த காம்பினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 68,000 and 880. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஓகே, கார்ட்ஸ் வித்ட்ரான் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து 68,880. ஆப்ஷன் 3 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is not logically equivalent to P implies Q? இப்போ P implies Q அதோடைய ட்ரூத் டேபிள் அண்ட் தென் இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஒவ்வொன்றுடைய ட்ரூத் டேபிள் கால்குலேட் பண்ணிட்டு எது மேட்ச் ஆகலைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது மேட்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம், ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணணும். இப்போ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது P implies Q. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த டில்டு சிம்பிள் அப்படின்னா நெகேஷன் பின்னா காம்ப்ளிமெண்ட் பி, பிக்கு ஆப்போசிட்டா எழுதணும். இது வந்து எக்ஸ்ஆர் சிம்பிள், ஆர்டினரி ஆர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெகேஷன் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் பி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ். இதை வந்து நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இனிஷியலா வந்து நீங்க பி அண்ட் கியூக்கு வந்து ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு எழுதிக்குவீங்க. இங்க வந்து லாஜிக் படி என்ன அப்படின்னா இப்போ இஃப் பி தென் கியூ, அதுதான் இந்த இம்ப்ளைஸோட மீனிங். இஃப் பி ட்ரூ அப்படின்னா இங்க ட்ரூ, இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ தான். சப்போஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இஃப் பி ட்ரூனா தென் கியூ ஃபால்ஸ் அப்படின்னா கியூவோட தான் எழுதணும், இதுக்கு மட்டும் ஃபால்ஸ் வரும். தென் இஃப் ஃபால்ஸ் தென் கியூ வேல்யூ ட்ரூவா இருக்குதுன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் இஃப் ஃபால்ஸ் கியூ ஃபால்ஸ், இதுக்கும் ஆக்சுவலா ட்ரூ தான் வரும். ஓகே, இப்போ இது வந்து கொஸ்டின்ல டிக்டேட் பண்ண ட்ரூத் டேபிளுடைய இது. இப்போ பி இம்ப்ளைஸ் கியூ வந்து மேட்ச் பண்ணணும். பி இம்ப்ளைஸ் கியூ வந்து மேட்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நெகேஷன் பின்னா என்ன வரும்னா இந்த இடத்துல நெகேஷன் பி போட்டுறேன். ட்ரூக்கு வந்து ஃபால்ஸ்னு வரணும். ட்ரூக்கு ஃபால்ஸ், ஃபால்ஸ் வந்து ட்ரூ, அடுத்து வந்து ஃபால்ஸ் வந்து ட்ரூ. ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ என்ன வரும்னா, அதாவது இந்த ரெண்டு காம்பினேஷன் போடுங்க இந்த ஆப்ஷனுக்கு. சரியா, ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வந்து ட்ரூ தான், ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ், ட்ரூ அண்ட் ட்ரூ வந்து ட்ரூ. ஸோ ஆர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றோம். இப்போ இந்த ஆப்ஷனையும் பி இம்ப்ளைஸ் ஆப்ஷனையும் இந்த ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே ஈக்குவலண்ட். சரி, இப்போ செகண்ட் சாய்ஸ்க்கு வரணும். செகண்ட் சாய்ஸ் வந்து நெகேஷன் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் பி. இதே மாதிரி நம்ம டிரைவ் பண்ணோம். நெகேஷன் கியூ அப்படின்னா இங்க வந்து டைல்டு சிம்பிள் போட்டுட்டு கியூ போடுங்க. ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ், அடுத்து ஃபால்ஸா இருந்தா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸ், காம்ப்ளிமெண்ட் தானே, அடுத்து வந்து இங்க ட்ரூ. இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிற செகண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ்க்கு இம்ப்ளைஸ் பி, அதே ஆபரேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இஃப் ஃபால்ஸ் தென் பியோட வேல்யூ ட்ரூவா இருந்தா ட்ரூ, அதான் இங்க போட்டிருக்காங்க. நெகேஷன் கியூ வந்து இம்ப்ளைஸ் இங்க ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இம்ப்ளைஸ் ஃபால்ஸ்னா ரிசல்ட் வந்து இங்க ஃபால்ஸ் வருது. நெக்ஸ்ட் நெகேஷன் கியூல வந்துட்டு ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ட்ரூ அப்படின்னா அகைன் ட்ரூ தான். திருப்பி ட்ரூ அப்படின்னா ட்ரூ தான். ஸோ இதே மாதிரி என்ன பண்றோம், நெக்ஸ்ட் வந்து நெகேஷன் ஆஃப் பி. இது வந்து எக்ஸ்னர் ஆபரேஷன். இந்த எக்ஸ்னர் ஆபரேஷன் என்னன்னா பி எக்ஸ்னர் கியூ, இட் ஷுட் பி ட்ரூ வென் போத் P and Q are true. XR ஆபரேஷன் வந்து எய்தர் ஒன் ட்ரூவா இருந்தாதான் ட்ரூ. ஆனா இங்க வந்து சோ இங்க ட்ரூத் டேபிள் படி ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு டிரைவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நெகேஷன் P இம்ப்ளைஸ் Q. அப்போ நெகேஷன் Q இங்க ரிசல்ட் ரெட் கலர்ல எழுதியிருக்கோம், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், இம்ப்ளைஸ் P வேல்யூவோட கம்பேர் பண்றோம், அதை வந்து டிரைவ் பண்றோம். இப்ப ட்ரூத் டேபிள்ல இந்த கொஸ்டின்கான இந்த பார்ட்டுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து மேட்ச் ஆகல. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து லாஜிக்கலி நாட் ஈக்குவலண்ட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து லாஜிக்கலி நாட் ஈக்குவலண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 4 தான் வந்து ஆன்சர். ஸோ இது ப்ரூஃப். ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். 7 people enter a lift. The lift stops only at 3 floors and which are unspecified. At each of 3 floors, no one enters the lift, but at least one person leaves the lift.
After the 3 floor stops, the lift is empty. In how many ways this can happen? Actually, இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்னன்னா இந்த ப்ராபபிலிட்டி, காம்பினேட்டரிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த லாஸை ஃபாலோ பண்ணி தான் வருது. இதுக்கு என்னன்னா டோட்டல் இது என்ன சொல்றாங்க, 3 floors, 7 people. அப்ப 3 power 7 நம்ம எழுதணும். ஸோ 3 power 7 அதோட வேல்யூ வந்துட்டு 2187. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து total ways வந்து 2187 total ways for the people to choose their floors. இப்போ constraint 1 என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 1 person per floor. We have to subtract the scenarios. ஸோ சப்ட்ராக்ட் த சினோரியோஸ் அப்படின்னா இங்க வந்து 3 power 7ல 3 - 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்ப 3 power 7க்கு பதிலா 2 power 7. தென் அது வந்து என்ன பண்றோம், 3 floors இல்லையா, இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா we will get 384. நெக்ஸ்ட் ஸ்டெப், சப்ட்ராக்ட் scenarios where, actually சப்ட்ராக்ட் கிடையாது, add scenarios where 2 floors are empty. இது வந்து இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும், அடுத்து வந்து இன்க்ளூட் பண்ணணும். எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷன் அந்த பிரின்சிபல் படி டிஸ்ட்ரிபியூஷன்லால அப்ளை பண்றோம். ஸோ அதுக்காக ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து 2 members வந்து லெஃப்ட் வராங்க, 2 members லெஃப்ட் ஆனாங்கன்னா 3 - 2 வந்து 1. ஸோ 1 power 7. 3 floors இருக்கிறதுனால 3 floors. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 1 power 7னா 1 தான். ஸோ 3. இப்போ என்ன பண்ணும், டோட்டல் வேஸ்ல இருந்து, டோட்டல் பாசிபிலிட்டி வேஸ்ல இருந்து அட்லீஸ்ட் 1 person per floor, 1 or more floors empty, அப்புறம் 2 floors empty, இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஆட் பண்றோம். ஸோ we will get the answer 1806. இது வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the minimum number of students in a discrete mathematics class to be sure that at least 6 will receive grade if there are 7 possible grades? ஸோ இதுவும் இந்த பிஜிஎல் ஹோல் பிரின்சிபல் படி ஒர்க் பண்ணும். இதுக்கு ஃபார்முலா வந்து n is equal to kn-1. டோட்டலி 7 கிரேட்ஸ் இருக்கிறதுனால அது k வேல்யூ. அடுத்து n-1 வந்து அட்லீஸ்ட் 6. ஸோ 6 - 1 இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறோம், டோட்டலி வந்து 36ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 36. அடுத்து சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் யூசிங் கே மேப். இது டிஜிட்டல் லாஜிக் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் வந்து எஃப் ஆஃப் ஏபிசிடி 4 வேரியபிள் மேப், பூலியன் வேரியபிள்ஸ் 4 வேரியபிள்ஸ் மேப்பு. சம்மேஷன் 3, 4, 5, 6, 7, 11, 15 கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இதோட என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் கேட்பாங்க, டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஒரு கே மேப்கான டேபிள் வரையணும். இந்த டேபிள் வரைஞ்சிட்டு அப்ளை பண்ணணும். இந்த டேபிள் எப்படி வரையணும்னா, ஃபர்ஸ்ட் ஏபிசிடி ஒரு 4 வேரியபிள்னா 4x4 ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பைனரி டிஜிட்ஸ் இங்க 2 டிஜிட்ஸ் வச்சுக்கோங்க. சியோடது வந்து 0, 0ன்னு வரும். அப்புறம் டி வந்து 0, 1 வேரி ஆகுது. அடுத்து வந்து இது சிடி வந்து 1, 1 போட்டுக்கிறோம். இந்த ஆர்டர்ல தான் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ 1, 1, 1, 0. அடுத்து இங்க ஏபிக்கு அதே மாதிரி போடுறோம். இப்போ நம்பரிங் வந்து 0, 1, லாஸ்ட் காலம் வந்து 2, 3. இதாங்கள உங்களுக்கு தெரியும், இந்த கே மேப் ரூல்ல இப்படிதான் நம்ம நம்பரிங் பண்ணுவோம். ஸோ இது ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக டெசிமல் வேல்யூவை ஸ்மாலர் காலம்ல இந்த மாதிரி எழுதியாச்சு. ஓகே, இந்த டேபிள்ல நம்ம இப்ப வேல்யூ ஃபில் பண்ணணும். ஸோ 3ங்கிறதுக்கு எங்க நம்பரிங் இருக்கு, இங்க 3. ஓகே, 3. நெக்ஸ்ட் வந்து 4, 4 எங்க இருக்கு, இங்க. நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 6, அடுத்து 7, அடுத்து 11, 11 இங்க இருக்கு. 15, 15 இங்க இருக்கு. ஓகே, ஸோ இங்க மின் டேர்ம்ஸ் வந்து 1 அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 3, 4, 5, 6, 7, 11க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இதை குரூப்பிங் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து 1 கண்டினியூஸா ஒன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேர் பண்ணலாம், இல்லை குவாட்ரபிள்ஸ் பண்ணலாம். குவாட்ரபிள்ஸ்னா 4 சேர்த்துறது, இதை குரூப்பிங் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு குரூப்பிங். இந்த குரூப்பிங்ல ஏவோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா ஏ பார் அப்படின்னு அர்த்தம். பியோட வேல்யூ 1, இது வந்து எல்லா வேல்யூஸ்க்கு காமனா இருக்கு. ஸோ வந்து பி வேல்யூ 1ஆ இருக்கிறதுனால ஜஸ்ட் பின்னு போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து இங்க சிடி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ சிடி வேரியாதனால ஒமிட் பண்ணிடுறோம். இப்போ ஏ பார் பி அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த வெர்டிகுலா பாருங்க, வெர்டிகுலா வந்து 1, 1 காமனா இருக்கு. 1 வந்து சி, செகண்ட் 1 வந்து டி. ஓகேவா, அப்போ அடுத்தது இங்க ஏபி எல்லாமே வேரியாது. ஸோ ஒமிட் பண்ணிடும். இப்ப காமன் வேரியபிள்ஸ் வந்து ஏ பார் பி கிடைச்சிருக்கு, சிடி கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதான் ரிசல்ட், கே மேப், கர்ன் ஆஃப் மேப். ஆப்ஷன் என்ன வரும்னா ஏ டாஸ் பி பிளஸ் சிடி. ஆப்ஷன் 2 வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் a 3-bit கவுண்டர்
using T flip-flops as shown below. இப்போ வந்து T flip-flop toggle flip-flop assume the initial state of the counter PQR is equal to 0 0 0. இந்த R வந்து just feedback. TP வந்து it receiving the feedback from the R. Feedback from the R. Okay. Then இது பார்த்தீங்கன்னா P dash வந்து again it is given to the TQ toggle flip-flop. Okay. Then Q dash. Then it is given to R dash. இது வந்து இன்புட்டு, இது ரெண்டும் அவுட்புட்டு ஃப்ளிப்லாப்ல. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பி நெக்ஸ்ட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபீட்பேக் தான் வந்து ரிசீவ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளிப்லாப் வந்து பி ஃப்ளிப்லாப், டாகிள் ஃப்ளிப்லாப் வந்து பி ஆனது. அதுக்கு வி ஆர் ரிசீவிங் த ஃபீட்பேக் ஃப்ரம் ஆர். ஸோ ஆர் அண்ட் பி, ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி அப்படிதான் வரணும். ஓகேவா? இது வந்து ஆர்பி. நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கியூக்கு, கியூ நெக்ஸ்ட்டுக்கு வந்து பி டேஷோடத வந்து இங்க கொடுத்துருக்கோம். பி டேஷ் எக்ஸ்ஆர் கியூ, இந்த வேல்யூவையும் பி டேஷையும் எக்ஸ்ஆர் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஆ இருக்கு, கியூ டேஷையும் இங்க இருக்கிறது என்னது ஆர், அதை வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ ஆர் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து கியூ டேஷ் எக்ஸ்ஆர் ஆர், கியூ நெக்ஸ்ட் வந்து பி டேஷ் எக்ஸ்ஆர் கியூ, பி நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி. ஸோ வி ஹாவ் டு கேல்குலேட் த வேல்யூஸ். இப்போ நீங்க கரண்ட் ஸ்டேட் எடுத்த உடனே வந்து 0 0 0 இனிஷியல் ஸ்டேட்டா கொடுத்துருக்காங்க பிக்யூஆர் வேல்யூ. அடுத்து டிபி வந்து ஆர். இது என்ன அப்படின்னா 0 எக்ஸ்ஆர் 0 அப்படின்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும் ரிசல்ட். அடுத்தது 0 நெக்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து பாஸ் பண்ணும், இல்ல 0 1 போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா 0 and 1 வந்து 1 கிடைக்கும். பியோட வேல்யூ 0 வரும்னா பியோட காம்ப்ளிமெண்ட் பி டேஷ் வந்து 1, கியூவோட காம்ப்ளிமெண்ட் 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இந்த மூணையுமே கம்பைன் பண்ணணும். அப்போ வந்து 0 1 1 கிடைக்கும். அடுத்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இப்போ இதை அகைன் ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதை பி கியூ ஆர் இந்த வேல்யூஸ் வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ டிபி வந்துட்டு ஆர் வேல்யூ அப்போ 1 அசைன் ஆகுது. பி டேஷ்க்கு வந்துட்டு 0, நெக்ஸ்ட் கியூ டேஷ் வந்து 1 வந்து 0 ஆயிடுது. இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1 0 1, அடுத்து 1 0 1ல வந்து 0 0 0. ஓகே, இப்போ இந்த ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகே, ஆப்ஷன் 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, பைனரி ஈக்குவலன்ட் டு ஏஓஎஃப் 16ங்கிறது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து சப்ஸ்கிரிப்ட்ல வரும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறத பைனரி மாற்றணும்னா 4 பிட் ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு டிஜிட்க்குமே வந்து 4 பிட்ஸ் போடணும். இப்போ ஏக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ என்னன்னா 10, 10க்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னா 10 10. ஓகே, அடுத்தது 0க்கு வந்துட்டு ஈக்குவலண்டான வேல்யூ 0 தான். அப்போ 4 பிட் ரெப்ரசன்டேஷன்ல 4 ஜீரோஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும். அடுத்தது எஃப்க்கு பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது ஹெக்ஸா வேல்யூ வந்து எஃப்க்கு டெசிமல் வேல்யூ 15, அதோடைய பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 4 ஒன்ஸ் வரும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து ஆன்சர். இது வந்து ஏவுக்கானது, இது வந்து 0வுக்கானது, இது வந்து எஃப்க்கானது. ஓகே, ஆப்ஷன் 3 வந்து ஆன்சர். இது ஆக்சுவலாக நம்பரிங் புல்லட் செட் ஆகாமல் இருந்திருக்கு. 1 2 3 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 இது புல்லட் வந்து டிஃபால்ட் வேல்யூ செட் ஆயிடுச்சு. அடுத்து the right operation in IO operation does the following: transfer data from IO device to memory, transfer data from memory to IO device, transfer data from CPU register to memory, transfer data from CPU register to device. இப்போ இந்த ரைட் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம எதை மீன் பண்ணுறோம், மெமரியில இருந்து IO டிவைசஸ்க்கு பாஸ் பண்ணுறது, ஸ்ட்ரீமிங் பாஸ் பண்ணுறது. So data transfer from memory to IO device is the answer. Okay, right operation வந்து memory to IO device. Option 2 is the answer. அடுத்து question number 16. In the context of binding, which one of the following is incorrect? Static binding at compile time. Actually இது correct. Absolute addresses are known at load time. No. Internal functions are known at link time. Target of function is known at runtime. We will see one by one. Static binding, actually the allocations are done and it can be assigned at compile time. Okay, it is also known as static binding. Functions resolved at compile time, also known as static binding.
Compiler fixes the function call before execution. This is the meaning for static binding. So option A is correct. Then option B is absolute addresses. Okay, absolute addresses are known at load time. No. Actually, it is known at compile time. It is known as compile time. So option B is wrong. Option C, internal functions. Internal functions are known at link time. Yes, the connections are, the functions calls are with the definitions at link time. Next, function targets are known at runtime. Yes, actual functions are decided during the execution. So option D correct, option C correct, option A correct. The incorrect is B. The question asked is incorrect. So option 2 is the answer. Allowing different derived classes to be used interchangeably through the interface provided by a common base class. So derived polymorphism, compile time polymorphism, static polymorphism, runtime polymorphism. இங்க வந்துட்டு different derived classes to be interchangeably through the interface. ஸோ பேஸ் பாயிண்டருக்கு derived கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை ரன் டைமில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். அதில் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரன் டைம் பாலிமார்பிசம்னா என்ன? derived கிளாஸ் கேன் ஓவர் ரைட்ஸ் த பேஸ் கிளாஸஸ் மெத்தட்ஸ். ஓகே, பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் நேம் ஆர்கியூமெண்ட்ஸும் derived கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் நேம் ஆர்கியூமெண்ட்ஸும் சேமா இருக்கும். டிஃப்ரெண்ட் derived கிளாஸஸ் அதே ஃபங்க்ஷன்ஸை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் டைம்ல வந்து டிசைட் பண்றோம். அப்ப பேஸ் கிளாஸ் உடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து எம்டி, மேக்ஸிமம் எம்டியா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. Okay, it is known as runtime polymorphism. Next question. In curve, the last and the first vertices of the polygon lie on the curve and all other vertices define the derivatives, order and shape of the curve. Actually, it is known as Bezier curve. Option 3 is the answer because it is defined by a set of control points that forms polygons. Next question. Consider the following piece of C programming code. X equal to 128. So in X's memory space, we have to store 128. And then Y is equal to 110. In Y memory space, we are storing 110. Do, it is the execution step. Then if X greater than Y, here we are checking 128 greater than 110. Yes, condition is true. So this particular line is working. X equal to X minus Y. Already X is 128. So 128 minus 10, it is 18. Okay, it is 18 assigned. Then else part is not working. Then it is coming while 18 not equal to 110. This condition is true. So the control goes to the upper one for the next iteration. So now if 18 greater than 110. No, this condition is false. So for the condition false, it comes to this else part. And Y is decremented with X. So Y value is now updated 110 minus 18. Okay, in this way the loop is performed repeatedly. If X is greater, X minus Y, the difference is stored in X. If Y is greater, the difference between Y and X will be stored on Y. This iteration continues. So it is placed on the tabular column like this. Okay. Look at this statement. First, we are checking the condition and X value is updated. Next, we are checking the condition Y value is greater. So Y is subtracted and Y value is updated. Then next iteration continues. X value is 18. Y value is 92. We are comparing. Again, Y is greater. So Y value is performed. Y value is performed. For the next iteration, again we are checking. X not equal to Y. So this loop continues. So this loop continues and we are checking this Y is greater. So Y is subtracted with the X and updated. Again we are comparing if both are equal. Okay, not equal. Yes, not equal. So we are comparing. Again Y is greater. Y is subtracted. Then again Y value 38 is compared. Yes, greater. So Y value is subtracted. So in this way, this loop is repeated until the values are equal. So for the final value, X will be 2 and Y will be 2 and it reaches X equal to Y. The condition terminates. Now they are asking what is the output? What is the value for X? Printf X. What is the value of X?
So after the iterations, the final value of x is 2. Okay. So option 2 is the answer. This is option 2, option 3, option 4. Option 2 is the answer. Next question. What will be the output of the following C programming code? So in C language, main, okay, int star I. So one pointer variable is assigned. Then A is equal to declared. A is equal to 12. So in A's memory, 12 is there. Then next B is equal to 2. B's memory space, 2 values stored. In C, there is empty memory space. So the variables are declared like this. In next statement, C is equal to, this is one expression statement. They have given within parentheses. So A is equal to A plus B. The first process here equal to இருந்தாலே ரைட் அண்ட் வேல்யூவை ஒர்க் அவுட் பண்ணி லெஃப்ட் வேல்யூ எல் வேல்யூவில் வந்து அதோட மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ ஏ பிளஸ் பி, ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 2, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 14. இந்த 14ங்கிறது வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மெமரியில் 14 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கும். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இதை முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் இங்கே வருது. ஸோ இந்த கமாக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, பி இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. ஏவோட வேல்யூ வந்து 14, டிவைட் பை பியோட வேல்யூ வந்து 2. அப்போ என்ன ஆகும்னா 7. பியோட மெமரியில் 7 அப்டேட் ஆயிரும். இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடுறோம். அடுத்து கமா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி. இப்போ ஏவோட வேல்யூ 14, ஸ்டார் பியோட வேல்யூ வந்து 7. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த 14ங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். 4 7s are 28, 1 7s are 7, அப்போ 9. ஸோ இந்த இது வந்து ஏவோட மெமரி ஸ்பேஸ் அப்டேட் ஆயிரும் 14 இன்டூ 7க்கு. அப்போ 98ன்னு இருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ 98 மைனஸ் 7. இதுக்கு வந்து 98 மைனஸ் பியோட வேல்யூ வந்து 7. அப்போ 98 மைனஸ் 7 91. ஸோ பியோட மெமரி ஸ்பேஸ் அப்டேட் ஆகுது என்னன்னு 91. ஓகே, அடுத்து இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், ஐ இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் சி. இப்போ ஆம்பர்சன்ட் சி, இந்த ஃபைனல் ரிசல்ட் ஆக்சுவலாக 91ங்கிறது சியோட மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இங்கேயும் 91ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் சின்னா இந்த பாயிண்டர் வேரியபிள் இதோட மெமரி அட்ரஸ் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது பிரிண்ட் எஃப் பர்சன்டைல் டி மைனஸ் மைனஸ் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் ஐ அப்படின்னா என்னன்னா, ஸ்டார் ஐங்கிறது இது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற மெமரி அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 91. ஸோ 91 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். 91 டிக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா 91 minus 1, it will be 90. So 91 minus 1, it will be 90. This is the answer. Okay. Next, A in B operation combines. Actually, இது வந்து B combines the rows of the two relations and outputs a new relation that has both input relations. இப்போ ஏன்ற ஒரு டேபிள் இருக்கு, பிங்கிற ஒரு டேபிள் இருக்கு. ரெண்டு டேபிள்ல இருக்கிற ரோஸ் வந்துட்டு ஃபுல்லா அப்பியர் ஆகணும் ரிசல்டன் டேபிள்ல. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஆப்ரேஷன் பண்ணாதான் இது வந்து கிடைக்கும். We can achieve this resultant in both the relations. Okay, so option வந்து union. differenceனா first tableல இருக்கிறது second tableல non available இருக்கிறது, அப்போ இது மேட்ச் ஆகாது. கார்டீசியன் ப்ராடக்ட்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் டியூப்ளிகேஷன்ஸ் வரும், ப்ரொஜெக்ஷனும் வந்து வராது. யூனியன் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இது நார்மல் அல்ஜீப்ராவில் வர செட் ஆப்ரேஷன்ஸ் மாதிரியே ரிலேஷன்ஸ்லேயும் அல்ஜீப்ராஸ் அப்ளை பண்ணலாம். இந்த யூனியன் வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் யூனிக் ரோஸ் present in either the first relation and the second relation or both. இந்த இடத்துல ரிலேஷன் அப்படிங்கிறது டேபிள். நெக்ஸ்ட், which RAID level is appropriate for storing the log file of a ticket booking system where a huge database update is required? இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா level 0. Level 0 is applicable. It is the most appropriate choice for storing database log files where a huge database requires updates and performances. Okay, it is best for writing operations.
And disadvantages, it offers no redundancy. If one drive fails, the log file will be lost. Next question, consider relation A, B, C, D, E, be relation with the following dependencies. இதுல வந்து நார்மலைசேஷன் டாபிக்ல வரக்கூடிய கான்செப்ட்ஸ் சி டென்ஸ் டு எஃப் இ டென்ஸ் டு ஏ இசி டென்ஸ் டு டி அண்ட் ஏ டென்ஸ் டு பி விச் ஆஃப் த ஃபாலோவிங் we will see one by one. And to find the candidate key for the relation, we need to determine the attribute set closure. So the set closure here we can analyze. The given is E tends to A, EC tends to D, EC tends to D, A tends to B. Okay, C tends to F. And we are calculating the closures. These options one by one we are calculating the closures. So first option CD, it cannot derive the relation A, B or E. Okay, option 1 cannot be chosen. Second option EC. So for second option easy, we are checking the closure. E tends to A, we will get the relations ECA. Then from the EC, we can get EC and AD. From A tends to B, we get EC ADB. Okay. Then here, finally, A, B, C, D, E. All the options we can include. So this is the key. That is EC is the key. Okay. It will be acceptable. Again, we are checking AE. For that AE closures, we cannot derive CD because AE closures AEB. Three relation only we can derive. C and D relations we cannot derive. Okay. The next option AC. Next option again we are applying the closure and we can able to derive ACB. Here E and D are missing. So option 3 and 4 also not suitable. Option 2 is the suitable one. Okay. Next, in the relational database, which one of the following is correct? A relation with only two attributes is always BCNF, Boy's Code Normal Form. Okay, that is correct. Then next, if all attributes of a relation are prime attributes, then the relation is in BCNF. Every relation has at least one non-prime attribute. BCNF decomposition preserves functional dependencies. ஸோ இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸோடைய நார்மலைசேஷனில் வரும். அதில் இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. த ரிலேஷன் இஸ் கேரண்டிட் டு பி தேர்ட் நார்மல் ஃபார்ம், பட் இட் இஸ் நாட் நெசசரிலி இன் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம். Okay, and a classic counter example is R of ABC with the function dependencies AB to C, C to B. So here the attributes prime means C will not be a super key. So it is incorrect statement. Then third statement is every relation has at least one non-prime attribute. இப்போ non-prime attribute அப்படின்னா all keys are attributes வந்துரும். Then many relations consist entirely of prime attributes. Okay, so it is also incorrect. அடுத்து fourth option வந்து BCNF decomposition preserves functional dependencies. It is incorrect because it is a lossless example. BCNF வந்து lossless example இருக்கிறதுனால டிபெண்டன்சி ப்ரிசர்விங்லாம் மெயின்டைன் பண்ணாது. ஸோ இன்கரெக்ட். அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எஸ்கியூஎல் primarily used for in the context of relational databases? To design user interfaces, to create and manipulate databases, to display data on web pages, to format and printed reports. இதில் ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் டேட்டாபேசஸ் தான் ரெலவெண்ட் ஆன்சர். ஓகே, ஹியர் SQL is the language for communicating with the RDBMS system, that is a relational database management system, to store, retrieve and organize the data. Okay. Next question, which of the following is not correct statement? The first record in each block of the data file is known as actor record. You will see one by one. Dense index has index entries for every search key value in the data file. Searching is harder in the B tree. Then B tree has the all external nodes linked to each other. In extendable hashing, the size of the directory is just an array of 24, where D is global depth. So first we are checking the statements. The first record in each block of the data file is known as actor record. It is incorrect because it is the not standard terminology in DBMS indexing. Second option, dense index. Dense index has index entries for every search key value in the data file. Actually, B tree you may heard about that. There is a root node
and there is a new note balanced tree. So all the keys are maintained in the single level, maximum single level or two levels, and it is maintained it is mainly used for to search the key very effectively. So here dense index to maintain the dense index, B tree is also used. So here the statement is correct. Dense index has the index entries for every search key. The search keys are, the index entries are maintained in this B tree's nodes. Okay. It is used to effectively search the keys from the data files. Next, searching is harder in the B tree than B plus tree as all the external nodes linked to each other. Actually, this statement is incorrect because searching is easier in the B tree and B plus tree. Okay. Fourth option, in extending having the size of indirect tree is just an array of 2D, where D is global depth. 2 power D, where D is global depth. This statement also incorrect. So option B only correct, others are incorrect. So we are giving the option 2. First statement A, C and D statements are incorrect statements. Which of the following is not a requirement elicitation techniques? Here interview, use case, facilitation, data flow diagram. So software engineering ஓட question. இதில் வந்து data flow diagram வந்து requirement elicitation கிடையாது. Others are requirement techniques. Why it is not an elicitation technique? They are explaining DFD is a modeling and analysis tool used to represent how data moves through a system. So overall data flow we can observe through this DFD, but actual requirements are not covered in this DFD. So option 4 is the answer. Next question. Estimation of the software development effort for organic software in basic COCOMO is. Here KLOC means kilo lines of code. Kilo lines of code. There is a formula for the estimation 2.4 into kilo lines of code power 1.0 pm. This is COCOMO models representation. COCOMO models estimation representation. This is the formula. So option 1 is the answer. Option 1 is the answer. Next, the process followed in order to find difficult, unknown and hidden information about a software system is called. To find difficult, unknown and hidden information. Actually, in this software engineering, the detailed requirement analysis can be done. So it is not suitable. Software re-engineering also not suitable. Inverse engineering also not suitable. Reverse engineering. The reasoning is, reverse engineering is the process of analyzing a software system to identify its relationships and identify the hidden unknown document informations. Reverse engineering. So this is the suitable answer. It is used to extract the hidden information about the software system. So reverse engineering is the answer. Next question. An observational techniques that can be used to understand operational process and help to derive requirement for software support operational process is known as. Actually, this is ethnography. Ethnography means it is used to understand social organizational requirements. Ethnography means software engineering to understand social organizational requirements by directly observing how people work in their actual environment. Next question. 2, 3, 4 trees are B trees of order 4. They are isometric of trees. எந்த ட்ரீஸ்னு கேட்குறாங்க. AVL tree, then AA tree, 2, 3 tree, red black tree. இது வந்து isometric of red black tree. ஏன் அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீங்கிறது பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ வித் நோட்ஸ் கலர்டு ரெட் ஆர் பிளாக் ப்ரொவைடிங் த சேம் ஹைட் ஆர்டர் ஆஃப் லாக் என் அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து இந்த தியரியில் வர்ற ஒரு ரூல் அண்ட் கான்செப்ட். ரெட் பிளாக் ட்ரீஸ் ஆர் த பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு கிவ் த கலர்ஸ் ரெட் ஆர் பிளாக். Okay, so it is known as red black tree. Next question. Which collision resolution technique involves maintaining a linked list of collided keys? So இது வந்துட்டு சப்போஸ் நம்ம வந்து ஒரு பக்கெட்ஸ் ஹேஷிங் டெக்னிக்ஸ்ல டோட்டலா வந்து 0 to m கெப்பாசிட்டி உள்ள ஒரு m-1 கெப்பாசிட்டி உள்ள
ஒரு இண்டெக்ஸிங் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இங்க வேல்யூஸ் ஃபில் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஓவர்லேப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இண்டெக்ஸிங் 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஓகே, இதுல வந்துட்டு இப்ப நான் 44ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து 64யும் இதுல தான் ஸ்டோர் பண்ணும். இப்ப 64 இதில் ஸ்டோர் பண்ண முடியல. லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் கொலிடட் கீஸ். கொலிஷன் என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டோரிங் கீ வந்து 64. என்னோட ரூல் வந்துட்டு இந்த நம்பர் எண்ட்ஸ் வித் 4 ஆர் ஸ்டோர்டு இன் த இண்டெக்ஸ் 4. ஓகேவா? அப்ப இந்த 64 இங்க போட்டோம்னா கொலிஷன் ஆயிரும். கொலிஷன் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஒரு நோடு கிரியேட் பண்ணுங்க, அதுல வந்துட்டு 64ன்னு போடுங்க. இந்த ப்ராசஸ் என்னன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். லிங்க்டு லிஸ்ட் வந்துட்டாலே இது செயினிங் தான். சரியா? கொலிஷன் அவாய்ட் பண்றதுக்காக லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே இது செயினிங். ஸோ ஆன்சர் வந்து செயினிங், செப்பரேட் செயினிங். ஈச் செல் ஆஃப் த ஹேஷ் டேபிள் acts as a pointer to the linked list of the records that share the same hash value. இந்த hash வேல்யூங்கிறது இண்டெக்ஸிங் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4ங்கிறது இங்க இண்டெக்ஸிங் வேல்யூவா, இதைத்தான் ஹேஷ் வேல்யூன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் த chaining is the answer. Next, which data structure is typically used to implement hash table? இப்போ linked list, array, binary tree, stack. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த உடனே லிங்க்டு லிஸ்ட் வருமோ அப்படின்னு டவுட் ஆகும். லிங்க்டு லிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் போகும்போது தான் லிங்க்டு லிஸ்ட் வரும். இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸிங் எல்லாமே வந்து அரே ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா அரே தான். அரே இஸ் த ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர் டு இம்ப்ளிமெண்ட் த ஹேஷ் டேபிள். அரேல வந்துட்டு ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி, வேர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1. ஹேஷிங்லயும் அதே தான். ரொம்ப குவிக் ஆக்சஸ், ரொம்ப ஸ்பெசிபிக் ஆக்சஸ் பண்றோம். ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து ஆர்டர் ஆஃப் 1. அண்ட் மேப்பிங் ஆல்சோ அரே இண்டெக்ஸிங் வந்து டைரக்டா கால் பண்ற மாதிரி ஹேஷ் கீஸ் வந்துட்டு டைரக்டா கால் பண்ணும், ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் q is equal to a plus b சம்திங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு அவுட்டர் பிராக்கெட் இருக்கு, அதுல இன்னர் பிராக்கெட் இருக்கு. சோ இதான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. போடமஸ் ரூல், பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த போடமஸ் ரூல் ஃபாலோ பண்றோம். சோ இப்ப ஏபி இதை மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏபி பிளஸ் இந்த போஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆபரேட்டர் வந்து பின்னாடி போட்டு எழுதுறோம். சரிங்களா? பின்னாடி போட்டு எழுதுறோம் ஏபி பிளஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து டி இருக்கா, மல்டிப்ளை பண்ணும், அப்பதான் இந்த அவுட்டர் பிராக்கெட் ரிமூவ் ஆகும். ஸோ டி முன்னாடி போட்டுட்டு ஆபரேட்டர் போஸ்ட் ஃபிக்ஸ்ல எழுதிருங்க. ஸோ இந்த பேரண்டசிஸ் வந்து ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கேரட் சிம்பிள். கேரட் சிம்பிளுக்கு முன்னாடி என்ன, இதை விட இதுதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இஎஃப் தான் வந்து பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறதுனால ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்ப இஎஃப் மைனஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேரட் சிம்பிள், அதாவது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் இல்லைன்னா பவர் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேஷன், பவர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஸோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன். அது பிராக்கெட், இன்டைரக்டா பிராக்கெட் இருக்கிறத பொறுத்து ஆர்டரிங் பண்றோம். இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் ஒர்க் பண்ணியாச்சு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இஎஃப் கால்குலேட் பண்ணும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் த லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் ஆஃப். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அடுத்து இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நேருக்கு நேரா எழுதிக்கணும். இந்த இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து 2 4 3 1 2 1 ரைட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்க 1 ரீட் பண்ணிட்டே வரணும், ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸையும் செகண்ட் சீக்வன்ஸையும். ஸோ இங்க எடுத்த உடனே 2 இருக்கு, 2 மேட்ச் ஆகுது, அப்ப 2 வந்து ரைட் பண்றோம். நெக்ஸ்ட் 3 இல்ல, இங்க 3 வருது. ஸோ இங்க வந்து 3, இந்த 4 இக்னோர் பண்ணிருங்க, அடுத்த 3 இருக்கு. ஸோ ரைட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2, அடுத்து வந்து இந்த 4 இக்னோர் பண்ணியாச்சு, அடுத்து 1 தான் இருக்கு. 2க்கு அப்புறம் இந்த 2 வருது. ஸோ இந்த 2க்கும் இந்த 2க்கு வந்து சீக்வன்ஸ் எழுதலாம் 2. அடுத்து 4 வந்து இங்க இருக்கு, ஆனா 2க்கு அப்புறம் ஜஸ்ட் 1 தான் இருக்கு. இல்ல, நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் டுவர்ட்ஸ் மூவ் பண்றோம், அதனால வந்து இந்த இடத்துல இல்ல. ஸோ 4 வந்து மேட்ச் ஆகல. அடுத்து 1, இந்த 1 வருதா, இங்கேயும் 1 இருக்கு. ஸோ சப்சீக்வன்ஸ், இந்த லாங்கஸ்ட் காமன் சீக்வன்ஸ்ல, காமன் சப்சீக்வன்ஸ்ல இந்த காமன் நம்பர்ஸ் இதை மாத்திரம் என்ன பண்ணணும், எழுதணும். அப்ப 2 3 2 1 இது எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இது எது கூட மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. சீக்வன்ஸ்ல எது மேட்சிங் ஆகியிருக்கோ அதை வந்து நம்ம காமனா எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறது மட்டும் காமனா எடுத்தோம்னா
அதுதான் ஆன்சர். அடுத்து, the right operation in IO operation does the following. Here it is transfer data from memory to the IO devices. Next question. Consider the following DFA that generates set of strings over ABC. Actually, the deterministic finite automata, context free grammar, deterministic finite automata concepts. Now identify which of the following is the best description of the language. ஸோ பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லாங்குவேஜ் இங்க பார்க்குறோம். ரிப்பீட்டடாக வரணும், எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகணும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டெர்மினல்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வரணும். ஸோ ஆப்ஷன் 4, அதாவது செட் ஆஃப் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் ஆல் ஹேவிங் ஈவன் கவுண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் ஏபிசி. ஓகே, ஸோ இது எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டால வந்துட்டு 2 cycles often has 2 main cycles and occurrences one for odd and toggling when ABC is completed. So here the empty string epsilon is representing 0 occurrences. So the substring is ABC. Totally DFA tracks the sequence A tends to B, B tends to C like this. So option 4 is the answer. Option 4, substring A tends to B, B tends to C, C. Okay, so option 4 is the answer. Next question. Given below are 2 statements. Statement 1, subsystem models show logical grouping of objects into coherent system. Statement 2, state machine models show how objects change their states in response to events. Above statements, choose the most appropriate answer from the options given below. So here we can identify the statement 1. Statement 1, subsystem model in software design focus on grouping classes and closely related to the frequently into cohesive units, reducing complexity. Okay. Then statement 2, state machine models specifically illustrate the life cycle of the object. Show it can occupy how events cause transition between those states. So in this, both statements are correct. Next question, the maximum yield length of the following CNF CFG is. So the question they have given, S implies AB, AB implies CD. Then actually we can also say B tends to E, C tends to A, D tends to B. Then they are asking. So for this we have to work out. So the given values are mentioned. And here each has the length 4. Here it has the length 4. Yeah, A has the length 2 and B has the length 2. Even here E is 1. It is known as Chomsky's normal form and this has the length 2. So if we are adding S equal to, okay, S equal to AB, then 2 plus 2. 2 plus 2, it will be answer 4. The length is 4. The question they have asked the maximum yield length. Okay. So the length is for A is 2 and B is 2. We are adding 2 plus 2. It will be 4. Next question. The compiler for the high level language that runs on one machine and produces code for the other machine is called cross compiler is the answer. We will see. Cross compiler is a compiler. It runs on one machine called the host machine and produces executable code for another machine called the target machine. Okay, it is mainly used in the embedded systems. For the definition, the concept is cross compiler. Next, in a stop and wait system, the bandwidth of the line is 1 Mbps and 1 bit takes 30 milliseconds to make a round trip. The bandwidth delay product is, we have to multiply 1 Mbps with the 30 seconds. Okay, 30 seconds. So 1 Mbps we can expand into 10 power 6. So 6 zeros we have to place like this. And then round trip time 30 milliseconds. 30 milliseconds it can be written like this. Or else we can written like 10 power minus 3. Okay, here it will be 10 power 6. 3 into 10 to the power of minus 3 milliseconds we can write like this. Or else directly we can write. And if we are solving, it will be 30,000 bits. Okay, 30,000 bits is the answer. Option 4. Sorry, option 3. The next question, some instruction given is the content of UDP header, user datagram protocol header. So it is a network question in hexadecimal format. So UDP header format is given. The source port number is mentioned within the first 4 digits, CB84. CB84. So we have to expand. Hexa to decimal conversion we can take place. If hexa to binary conversion means
C value is 12, and then this is 16 power 0, 16 power 1, 16 power 2, 16 power 3. So in this manner 16 power 3 is multiplied with the C value 12. And then small b value is 11. Hexa equivalent decimal value is 11. Then this is the third digit. So 16 power 2 has to do. And plus third digit is 8. For this 8, 16 power 1. And then least significant bit, LSB. For this 4, 16 power 0. Anything power 0 is just 1. So 4. For this part 4. And here 128. Then for this 2816, and for this we have to multiply, and we are deriving 49,152. So overall sum is 52,100. So the port number assigned is 52,100. Next question, the packet sent by a node to the source to inform it of congestion called. Actually in a network or subnet, okay, the source machine is passing the message to the destination node. So here this is the source machine, destination machine. Sometimes it can take the routes. The in between machines are called routers, and these routers, suppose if heavy network traffic occurs, some delay will be increased. So that, or else the receiver may slow, or receiving in the very slow manner, sender is sending in the fast manner. It can be controlled by the choke, option 3. So choke packet means it is a specific control to indicate there is a congestion on the router. There is a congestion on the network. Okay, so router facing congestion on the network. Choke packet is generated and sent to the sender machine. It's sent directly back to the original source machine to inform network path is overloaded. It should reduce the data transmission rate. Okay, that is choke. Next one, a TCP server application is programmed to listen on port to the host S, P2 host S. A TCP client is connected to the TCP server over the network. Consider the TCP connection is active and the server is crashed and rebooted. Assume that the client does not use the TCP keep alive timer. TCP keep alive timer. In this there is a TCP header. In the TCP header information, source information, and then this time to live. TTL, time to live, the milliseconds or minutes is represented here. This is keep alive timer. Which of the following behaviors are possible? The TCP application server on S, okay, host machine S can listen on P after rebooting. Yes, it is true actually. Rebooting, it will be listen. Next, if a client sends a packet after the server reboot, it will receive the reset segment. Okay, reset segment. In the light of the above statements, choose the correct answer from the options. So statements are true or false combinations they have given. For the time keep alive and after rebooting, it is automatically continuing its sessions. So statement 1 is correct. After it crashes, okay, the OS and network stack are initialized afresh. Okay, and the server can be restarted and assigned to the same port. So statement 1 is correct. Statement 2, after the server reboots, the packet after the server, it will receive the reset segment. Yes, it will receive the reset segment. Next question. Physical layer, data link layer, network layer, transport layer. We know that in OSI reference model, physical layer, it is used to transform the raw bits over communication channel. So for option, A, it will be 3. Then next, data link layer. Data link layer, frame format. No. Network layer, control and monitoring subnet. Control and monitoring subnet. Transport layer, connection oriented and connectionless services. Okay, so D4, A3. So option B, for the option data link layer, it will be transforming the raw bits in the form of frames for transmission. So option 3 is the answer. Option 3 is the answer. Next question, what is the generic structure of multi-agent system? So here multi-agent systems, it is the concept of artificial intelligence. Here multi-agent system generally defined by
several autonomous entities that interact with each other and their environment. Interact with the environment. Option 3 is the answer. Next question. A dash of point of fuzzy set A is a point small x belongs to capital X at which micro of A of x equal to 0.5. Here the answer will be crossover. We will see the point x is applied for the micro value micron A of x equal to 0.5. Next, which of the following is not a valid property over two fuzzy relations? Here lambda property we have to apply, and for this option 3 we have to compare, and the option for defuzzifications option 3 is the wrong property. Option 1, 2 and 4 are valid properties. So here we have to check one by one. Properties lambda cut we have to apply. From that lambda cut we can derive the answers. Property 4 also correct. Next question. Which of the following is not a parent selection technique used in genetic algorithms implementations? So for this, radial is the answer. Radial term is not a standard selection method in evolutionary computation. Radial basis functions exist on machine learning fields. Okay. Next question. The activation function list 1 and list 2. Here activation function, the learning method of perceptron, areas of application of artificial neural network include the output of the perceptron. In second part, it is called the delta rule. It is one of the key components of the perceptron as in the most common neural network architecture. Then is always Boolean like a switch, system identification and control. Correct option also given. This comes from artificial intelligence concept definitions, theoretical part. So the artificial neural network areas of applications includes for option C, system identification and control, D. Then for option A, the activation function, it is the one of the key component in the neural network architecture. Then the learning method of the perceptron is the delta rule. Delta rule means the learning method of perceptron. Then option 4, the output of the perceptron is, it is always Boolean like a switch. Okay. Yeah. Okay. இப்போ நம்ம 50 questions பார்த்தாச்சு. இதோட லைவ் கிளாஸஸ் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அட்மிஷன்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். லைவ் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. தென் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஹார்ட் காப்பி ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹார்ட் காப்பீஸும் சென்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 6th கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ.